ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு காஃபி கப்புக்குள்ள நம்ம இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு சைக்ளோன் மாதிரியான ஒரு இமேஜை கட் பண்ணி எப்படி உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த கான்செப்டை பார்த்துருக்கோம். எங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இதே பிளேலிஸ்ட்டில் உள்ள லெக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கிடைக்கும். மார்க்கி டூலை வச்சு நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். செலெக்ஷன் பண்ணி அதை கட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. இது என்னோடய சைக்ளோன் இமேஜ். இப்போ நான் என்ன பண்ணால் இந்த சைக்ளோனை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு நான் ஃபுல்லாமே என்னோடய மார்க்கி டூலை வச்சு என்ன பண்ணால் ஒரு செலெக்ஷனை க்ரியேட் பண்ணணும். இங்கே தான் இருக்குது என்னோடய மார்க்கி டூல். ஸோ நான் ஆல்ரெடி எலிப்டிக்கல் மார்க்கி டூல் நான் செலக்ட் பண்ணாலும் அப்படியே இருக்குது. மேபி இல்லாட்டி உங்களுக்கு ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் இருக்கலாம். எலிப்டிக்கல் மார்க்கி டூலை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராமுக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அதாவது எலிப்டிக்கல் டூலை வச்சு நம்ம பண்ணுறப்ப என்னன்னா அது ஒரு எலிப்ஸாக தான் வரும். ஒரு முட்டை மாதிரி ஒரு எலிப்ஸாக வருமே தவிர வட்டமாக வராது. ஸோ வட்டமாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டு கொடுத்து பண்ணணும். ஸோ ஷிஃப்ட்டு கொடுத்து பண்ணோன்னா நமக்கு வட்டமாக வரும். அதே நேரத்தில் நம்ம வச்சுருக்க அந்த ஏரியாவை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு வரணும்னா நம்ம என்ன பண்ணால் ஷிஃப்ட்டையும் கொடுத்துட்டு ஆல்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட்ரு மவுஸ் உங்களோட லெஃப்ட் மவுஸ் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த செலெக்ஷன் டூல் க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் என்னோடய மூவ் டூலுக்கு போயிட்டு இந்த ஏரியாவை நான் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னா இதுதான் டெலீட் ஆகுது. ஏன் டெலீட் ஆகுதுன்னா இப்போ என்னோடய செலெக்ஷன் இன்வெர்டில் இருக்குது. அதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. இப்போ பாருங்கள், செலெக்ஷன் இன்வெர்ட் ஆகி அவுட்வேர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தேன்னா டெலீட் ஆகிடும். அதே மாதிரி இந்த கமாண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னன்னு பார்த்தோம். அதாவது செலெக்ஷன் டூல்லேருந்து வெளியே வர்றதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ நான் ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா என்னுடைய காஃபி கப்புக்குள்ளே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய காஃபி கப்புக்குள்ளே நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சென்ட்ரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா நான் கண்ட்ரோல் டி கொடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறமேலு ஆல்ட்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நான் நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா, அதாவது நீங்கள் 2020 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அன்ஈவனாக ஆகும். பட் ஷிஃப்ட்டை கொடுத்து பண்ணிங்கன்னா ஈவன் ஆகும். பட் அதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டில் மாற்றிட்டாங்க. நீங்கள் ஷிஃப்ட்டை கொடுத்து பண்ணால் அன்ஈவன் ஆகும், நார்மலாக பண்ணால் ஈவனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் நார்மலாக பண்ணுறேன், ஈவன் ஆகுது. பட் இதுவே நான் ஷிஃப்ட்டு கொடுத்து பண்ணுறேன். ஷிஃப்ட்டு கொடுத்து பண்ணுறப்ப என்னென்னா எனக்கு அன்ஈவனாக ஆகுது. ஓகே, ஸோ நான் இதில் என்ன பண்ணேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இப்படி தான் என்ன பண்ணலான்னா ஒரு கப்புக்குள்ளே ஒரு சைக்ளோனை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். சரி, இன்னொரு கான்செப்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.